வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இந்த வாசித்த வசனத்துல ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? நீயும் உன் வீட்டாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். இங்க வாசிக்கும் போது வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றல்ல, ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா நீங்களே உங்களை என்ன செஞ்சுக்கணுமா? பாதுகாத்துக்கொள்ள. ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா யூ சேவ் யுவர் செல்ஃப், அதாவது நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கணுமா? காத்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் உங்களை காத்து கொள்வதற்கு யாரிடத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும்? மாறுபாடுள்ள சந்ததிகளை விட்டு, இல்லையா? பொல்லாத சந்ததிகளை விட்டு, பொல்லாத செய்கைக்குரிய அக்கிரமக்காரர்களை விட்டு நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை காத்து கொள்ளுவதற்கு விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு உதவி செய்வார். புரியுதா? இப்போ மாறுபாடுள்ள, அதாவது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ளாக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அடிக்கடியாக இந்த சபைகளிலே உபதேசம் பண்ணுவது வழக்கம். இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், அதுக்காக தான் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக நீங்க என்னென்னலாம் அறிஞ்சிருக்கீங்க? ஜுவல் போடக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும், ஃபுல் ஷேவ் பண்ணணும். என்ன மாதிரி? அடுத்தது ஃபுல்லா கை வரைக்கும் கவர் பண்ணி ட்ரெஸ் போடுறது சகோதரிகள், ஃபீமேல்ஸ். கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆமா, அப்படி இருக்காங்க. அப்படி ஒரு டினாமினேஷன் இருக்குது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. வேற மருந்து எடுக்கக்கூடாது, சடங்காச்சாரங்கள்ல பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அப்படியெல்லாம். நகை போட்டிருந்தா ஞான ஸ்நானம் தரமாட்டாங்க. எல்லாருக்கூடையும் சேரக்கூடாது, இல்லையா? இது ஒரு வகையில ஆவிக்குரிய டிசிப்ளின் போல பார்வை பெற்றிருந்தாலும், இல்லையா, இட்ஸ் ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது அது ஆவிக்குரிய விதத்தில் அது ஒரு நல்ல ஒழுக்கம் போல இருந்தாலும், இந்த விசுவாசிகள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு வேதம் கற்றுக் கொடுத்ததுனாலும், அவங்களுடைய போதகர்கள் அதை கற்றுக் கொடுத்ததுனாலும், இதை புரிந்து கொள்ளாததுனால விசுவாசியெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க சிரிச்சீங்கன்னா இது இப்படி பார்த்துருக்கீங்களா? என்னன்னா, நீங்க சிரிச்சா அவிசுவாசின்னு சிரிச்சா என்ன செஞ்சக்கூடாதான்? நான் சிரிக்க கூடாது. ஏன்னு கேட்டா நான் வேறு பிரிக்கப்பட்டவள் இப்படின்னு சொன்னாரா ஆண்டவர்? புரியுதா? அப்போ நம்முடைய இதே போல ஒவ்வொன்றாக நம்முடைய நடவடிக்கைகள், அதாவது வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களாகவே நினைத்து கொண்டவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, பவுல் சொல்லுகிறாரு, மற்ற அவிசுவாசிகளோடு அந்நிய நுகங்களோடு பிணைக்கப்படக்கூடாது. அதுக்கு நான் வசனங்கள் விளக்கங்கள் எடுத்து தருவேன், உங்களுக்கு புரியும். இதை இந்த பரிசுத்தவான்கள் சொன்ன நோக்கம் வேறு, ஆனால் விசுவாசிகள் புரிந்து கொண்டு கடைபிடித்த விதங்கள் வேறு. புரியுதா? அது ஒரு வகையில ஆவிக்குரிய உலகத்தினுடைய தோல்வியும் கூட. பிரைஸ் தி லார்ட். இந்த ஓவரா பரிசுத்தவான்கள் போல காட்டி கடைசியில் என்ன ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்துமாக்களை இழந்து போக ஆரம்பித்தோம். இன்னைக்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி ரொம்ப கடினமாக சில காரியங்களை பரிசுத்தவான்கள் உபதேசித்தார்கள். விசுவாசிகள் அதை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக நடைமுறைப்படுத்தாதனாலே புறஜாதிகளாகிய ஆண்டவரை அறியாத ஜனங்களாகிய விசுவாசிகளை, ஆத்துமாக்களை இழந்து போனார்கள் என்பதுதான் ஒரு உண்மையிலும் ஒரு உண்மை. எந்த விதத்தில் ஆவிக்குரிய சபை தோற்று போனது என்று சொன்னால், கிறிஸ்துவை மாதிரியாக காண்பிக்க வேண்டிய ஆவிக்குரியவன்
கிறிஸ்துவை மாதிரியாக காண்பிக்காமல் போனது நிமித்தமாக தோற்று போனார்கள். அப்ப நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுத்தாலும், நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவன் நான் யாரைத்தான் மாதிரியா காண்பிக்கணும்? என்னுடைய அப்பியரன்ஸ்னால கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறத விடவும் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஆனால் ஆவிக்குரிய உலகம் எங்க தோற்றது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் தங்களுடைய தோற்றத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்த நினைத்தார்கள், தோற்று போனார்கள். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆவிக்குரியவர்கள் தோற்ற இடம். பழைய பரிசுத்தவான்களின் பெந்தேகோஸ்து சபைகள் எங்கே தோற்றது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நான் மறுரூபம் ஆக வேண்டும். இதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது. எப்படி மறுரூபமாக வேண்டும்? யாரை போல மறுரூபமாக வேண்டும்? தேவகுமாரனுடைய சாயலாக மாற வேண்டுமே ஒழிய என்னுடைய தோற்றத்தில் அல்ல, உலக பிரகாரமான தோற்றத்தில் அல்ல. என்னுடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தோற்றமாக இருக்க வேண்டும். புரியுதா? ஆனா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்கையில கிறிஸ்துவல்ல, தோற்றத்தை என்ன வெளிப்படுத்த நினைத்தார்கள்? நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றும் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றும் வெளிப்படுத்த நினைத்தார்கள். ஆவிக்குரிய உலகம் தோற்று போனது. அல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு பேசிக்கா ஒரு டிசிப்ளின் எல்லா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே ஒரு பேசிக்காக ஒரு டிசிப்ளின் இருந்தது, ஒரு ஒழுக்கம் இருந்தது இல்லையா? இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒழுக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேதக்காரங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா நீங்க? வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க நம்மள. யார? கிறிஸ்தவர்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, வேதக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வேதக்காரங்க அப்படின்னு பேசுற அந்த டைட்டிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? உண்மையா இருப்பாங்க, ஏமாத்த மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் இருந்தது சமுதாயத்துல. புரியுதுங்களா? வேதக்காரங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க, வேதக்காரங்கன்னா சொன்ன வாக்க காப்பாத்துவாங்க, வேதக்காரங்களை நம்பி வேதக்காரங்க அந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, வேதக்காரங்க இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இப்படி ஒரு 10, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு எண்ணம் இருந்தது. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு நம்ம வேதக்காரங்கிற பேச்சே போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப கேட்கறது இல்ல. நீங்க இப்ப நீங்க காதுல கேக்குதா வேதக்காரங்கிற பேச்சு? இப்ப இல்ல. ஏன் போச்சுது அப்படின்னு சொன்னா, இந்த வேதக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டவரிடத்தில் என்ன இல்லாம போச்சு? சாட்சி இல்லாமல் போனது. புரியுதா? அப்ப சாட்சி இல்லாமல் போனது நிமித்தமாகவே அந்த வேதக்காரங்கிற டைட்டிலும் போச்சு. அல்லேலூயா. அப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் போது பவுல் என்ன சொல்லுகிறார்? புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன ஆலோசனை வேதம் கொடுக்கிறது? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைன்னா என்ன? இப்ப நான் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அஸ் எ ஹியூமனா இல்லைன்னா ஒரு மாமிசத்துல உங்களால ஒன்றையுமே ஃபாலோ பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா, மாமிசம் பலவீனம் உள்ளது. வேதம் சொல்லுகிறது மாமிசம் பலவீனம் உள்ளது. இட்ஸ் a weak vessel. புரியுதுங்களா? இது அநேக நேரங்கள்ல மனுஷன் அறியாமல் போனா. புரியுதுங்களா? மாமிச வைராக்கியத்துல நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தி கடினப்படுத்தி சில தீர்மானங்களை எடுக்கிறதுனால, இதுல இடறி போயிட விடக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியத்தினால பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போட வேண்டிய நிலைமை வருது. சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இவங்க நான் இந்த வைராக்கியத்தை விட்டு, நான் இந்த நிலைமை விட்டு மாறிவிடக்கூடாது என்பதற்காக என்னை காத்து கொள்வதற்கு நான் மாமிசத்தில் எடுக்கிற சில வைராக்கியம் என்ன உண்டாக்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பிரச்சனை உண்டாக்குது இல்லையா? இது ஆரோக்கியமா இருந்ததா இருந்தா ஓகே, என்றோ ஒரு நாள் அவர்கள் ஆண்டவரை அறிவார்கள், நான் சாட்சியாக இருந்தேன் என்று சொன்னால். புரியுதா? உங்களுடைய சாட்சியை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்க வரணும். ஆனா இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம பார்த்து இந்த கிறிஸ்தவமே வேண்டாம் அப்படின்னு ஓடக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. இது என் காதில் நான் கேட்டிருக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு இங்க நம்ம இந்த தேசத்துல வந்ததெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இவங்க போற சபைக்கு போகவே கூடாது, இவங்க போற சபையில பாஸ்டர் அவன் எல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படிங்கிற பேசக்கூடியதும்,
இந்த பாஸ்டர் நான் என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என் காதுல கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் யாருடைய டெஸ்டிமனினால? புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்படிப்பட்டவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவார்கள்? புரியுதா? நல்ல ஸ்தோத்திரம் பண்றாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, சபைக்கு வைராக்கியமா லீவ் எடுத்து சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா அவங்ககிட்ட என்ன இல்லை? சாட்சி இல்லையே, வாயில உண்மை இல்லையே, கையில் சுத்தம் இல்லையே, செய்கைகள் ஆண்டவருடைய வெளிப்பாடு இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் ஆண்டவரை அறிவார்கள்? இல்லையா? அப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது மிக அவசியம். இது எப்படி சாதிக்க முடியும் என்று சொன்னால், நான் மாமிச வைராக்கியத்துல ஒரு நாள் நிற்பேன், 2 நாள் நிற்பேன். அது போக போக இந்த மாமிசம் வைராக்கியம் கொண்டு கொஞ்ச நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா என்னை சுத்தி எல்லாரும் எனக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. இதை மாத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மாமிசத்தின் வைராக்கியம். ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நான் இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்திலும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் நான் இருப்பேன் என்று சொன்னால், நிச்சயமாக என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை அறிகிறார்களோ இல்லையோ, என் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிவார்கள். ஹல்லேலூயா. இதற்கு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை மிக அவசியம். அஸ் அ மாமிசத்துல என்னால் இதை நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் எது அவசியம் அப்படின்னா, இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு யார் மிக அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். அப்ப வேதத்துல அநேக காரியங்களை விட்டு நீங்க விலகி போங்க, பிரிந்து போங்க அப்படின்னு சொல்றது வசனம் சொல்லுது. ஆனா இதெல்லாம் விலகி போங்க, இதெல்லாம் விட்டு விலகுங்கன்னு வசனம் சொல்லுதோ, நம்முடைய நேச்சர் என்ன பண்ணும்னா அதுக்குள்ளதான் விழுந்து கிடக்கும். அதைத்தான் செய்ய தோண்டும், அதுக்குள்ளே தான் போக தோண்டும். ஏன்னா என்னுடைய பலவீனமான மாமிசம் அதைத்தான் செய்ய நினைக்கும். புரியுதா? அப்போ இதெல்லாவற்றையும் நான் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியமாக இருக்கிறார். இது ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக விரும்புறேன். வாசிங்க என்னோடு கூட. பவுல் எழுதின கொரிந்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 7ல இருந்து வாசிங்க. நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பழைய வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டு இல்லையா? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முந்தின லைஃப் என்று சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு லைஃப் இருக்கணும். இருக்கா? இருந்துதா? இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில. இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில இருந்துச்சு. இயேசுவை அறிவதற்கு முன்பாக முந்தின வாழ்க்கை. நான் கிறிஸ்தவனாக தான் பிறந்தேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டேன், கிறிஸ்தவத்தினுடைய எல்லா ஒழுக்கத்தின்படி வளர்க்கப்பட்டவன். ஆனாலும் நான் கிறிஸ்துவை அறிவதற்கு முந்தின வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இடத்துல இருந்தது. அப்போ இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, பழைய புளித்த மாவை என்ன செய்ய வேண்டும்? கழித்து போடுங்கள், களைந்து போடுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த பழைய புளித்த மாவை போன்ற வாழ்ந்த வாழ்க்கையை யார் அறிஞ்சிருப்பா? யார் அறிஞ்சிருப்பாங்க? யார் அறிஞ்சிருப்பாங்க? நீங்க பிறந்து வளர்ந்து நீங்க ஜீவனம் பண்ணின ஊரார் சமுதாயம் அறிந்திருந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்க புளிப்பில்லாத அப்பமாகிய பஸ்காவை நீங்கள் ஆசரிக்கிறபடியினால் இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க?
நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை என்னவாயிருக்கணும்? புதிதாய் பிசைந்த மாவாக என்ன செஞ்சிருக்கணும்? மாறி இருக்கணும். இப்போ நீங்க வாழ்ந்த ஊர்ல உங்களை பழைய புளித்த மாவையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க. இப்போ புதிதாய் பிசைந்த மாவை என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். பார்க்கும்போது நிச்சயமா என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்துவை அறிவான். அல்லேலூயா. இங்க இந்த புதிதாய் பிசைந்த மாவு அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம விசுவாசி என்ன செஞ்சிடறாங்க? தோற்று போகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் பழைய காரியம் என்ன செய்யுது? என்ன செய்யுது? தொடருது. அப்போ இந்த பழைய புளித்த மாவை கண்டவர்கள் எப்படி நம் மூலமா இயேசுவை அறிவாங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த சுபாவம், இருந்த பாவம், இல்லைன்னா இருந்த பழக்க வழக்கங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் தொடருதுன்னு சொன்னா, அது உங்ககிட்ட தொடர்ந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னா, நிச்சயமா சொல்றோம், உங்க மூலமாக எந்த ஒரு விசுவாசியும் எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அறியவே மாட்டான். நம்ம பேசலாம், ஆனா நம்முடைய செய்கையில நம்முடைய கிரியையில ஒண்ணுமே வெளிப்படாது. அதன் மூலமா ஒரு ரிசல்ட்டும் வராது. அடுத்தது சொல்றாரு, வாசிங்க. விபச்சாரக்காரரோடு என்ன சொல்றாரு? விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிரூபத்தில் உங்களுக்கு எழுதினேன். இது வாஸ்தவம் தானே? விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது இப்படின்னு சொன்ன உடனே, இல்லையா, விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்? விலகி போகணும். அதுதான் வேதம் சொல்லுது, இல்லையா? விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நமக்கு சொன்ன உடனே விலகி போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம நினைக்கிறோம். அடுத்தது வாசிங்க. ஆனாலும் நல்லா கவனிங்க. விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று சொல்லி சொன்ன பவுல் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனாலும். அல்லேலூயா. நீங்க வேதம் வாசிக்கும் போது அநேக இடங்கள்ல ஒரு வசனம் தொடங்கும் போது ஆகிலும், இல்லை என்றால் ஆனாலும் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்கன்னா அங்க ஒரு புல் ஸ்டாப் வச்சிருங்க. புரியுது? நீங்க படிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இனி நீங்க படிக்கும் போது ஆகிலும், இல்லை என்றால் ஆனாலும் அப்படின்னு ஒரு வசனம் தொடங்குதுன்னா, அது தொடங்கும் போது அந்த ஆனாலும்லோ இல்ல ஆகிலும்ல என்ன செஞ்சிருங்க? நிறுத்திருங்க. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களோடு பேசுவார். புரியுதா? இப்ப விபச்சாரக்காரரோட நீங்கள் எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று சொல்லி பவுல் சொன்னதுக்கு பிற்பாடு அடுத்த வசனமே சொல்லுது, ஆகிலும், இல்ல ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று. புரியுதா? முந்தின வசனம் சொல்லுது விபச்சாரக்காரரோடு கலக்க கூடாது, ஆனாலும், ஆகிலும். அடுத்து என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் உள்ள பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு நான் எழுதவில்லைன்னு சொல்றாரு. முரண்பாடா இல்ல இருக்கு? அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்த வசனம் நான் இப்படி எழுதவே இல்லையேங்கிறார். அப்படித்தானே இருக்கு? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இது எவ்வளவு பெரிய பொய். நம்ம என்ன சொல்ல, இப்ப நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி தானப்பா இப்படி சொன்னேன், நான் சொல்லவே இல்லையா அப்படி? அல்லேலூயா. நான் அப்படி சொல்லல அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு வசனம்? அதனாலதான் சொன்னேன், ஆகிலும் அப்படின்னு போட்டாலே அங்க ஒரு வில்லங்கம் இருக்கும், மீன்ஸ் அங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கும். அப்போ இந்த வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சொல்றாரு, எவ்வளவு வேணும் விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆகிலும்
இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவே இல்லைன்ட்டார். ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்ப இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு முரண்பாடு இருக்கு, அப்படிதானே? அப்போ பவுல் சொல்றார், உலகத்தில் உள்ள பொருளாசைக்காரர், உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், உலகத்தில் உள்ள விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு நீங்கள் கலக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனா ஆவிக்குரிய உலகம் எங்க தோற்று போனது என்று சொன்னா, பிரைஸ் தி லார்ட், அந்த உலகத்துல இவர்கள், அதாவது பவுல் சொல்றார், உலகத்தில் உள்ளவர்களோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் கலக்க கூடாது, அது கலந்திருக்க கூடாது என்று நான் சொல்லவே இல்லை. ஆனா ஆவிக்குரிய உலகம் என்ன பண்ணிருச்சுன்னா, உலகத்தில் இருக்கிறவர்களோடு இதை காண்பிக்க ஆரம்பிச்சு. இங்கதான் தோற்றுது. அப்போ பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் வேறு பிரிக்க மாட்ட வாழ்க்கை குறித்து பேசின போது இதை சரியாக புரிந்து கொள்ளாத விசுவாசிகள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, உலகத்திலே போய் இவர் சொல்றார், நீ உலகத்தில் என்ன செய்யக்கூடாது, அப்படி நான் கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகத்துல போய் அவங்களோடு கலக்க கூடாது என்று சொல்லி, கலந்திருக்க கூடாது என்று சொல்லி இவர்கள் தங்களை பரிசுத்தவான்களை போல காண்பிக்க ஆரம்பித்த போது இவர்கள் தங்களுடைய அப்பியரன்ஸ் மாற்றி அவங்களோடு பேசுவதில்லை, அவங்களோடு சிரிப்பதில்லை, அவங்களோடு உறவாடுவதில்லை, அவங்களை பற்றி விசாரிப்பதில்லை, அவர்களுக்கு ஒரு உதவியும் செய்வதில்லை, அவர்களுக்கு ஒரு வேதனை வரும்போது ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவதில்லை. ஏன் என்று சொன்னால், பவுல் சொல்லி இருக்கிறாரு, விபச்சார சந்ததிகளோடு கலந்திருக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அதனால அவங்க சிரிச்சா நாங்க இப்படி போவோம். ஹல்லேலூயா. எப்படி அவன் கிறிஸ்துவை அறிவான்? அடுத்தது, யார் விபச்சாரக்காரன், அதாவது இந்த எந்த விபச்சாரக்காரனோடு கலந்திருக்க கூடாது என்று நான் சொன்னேன் அப்படிங்கறது அடுத்த வசனத்தில் எழுதுறார். வாசிங்க. நான் எழுதினதுடைய நோக்கம் என்னவென்றால், யாரு கொண்டு வர்றாரு உள்ள? சகோதரன் என்னப்பட்ட ஒருவன். அப்ப யாரு? பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்கு வரும், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படி சொல்றோம்ல. இந்த சகோதரத்துக்குள்ள இருக்கிற ஒருவன், சகோதரன் என்று அழைக்கப்படுகிற ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு தான் என்ன செய்யக்கூடாது, கலந்திருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ள இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை சபையை விட்டு புறம்பாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும், பிரிந்து போகணும். இதுதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னில் அந்த விபச்சார சந்ததியாரோடு நான் என்ன செய்யக்கூடாது, கலந்து ஆராதிக்க கூடாது, கலந்து அப்பம் புசிக்க கூடாது, அவர்களை விட்டு நான் பிரிந்து போகணும். இல்லைன்னு சொன்னா சபை என்ன செய்யணும், அவங்கள வெளியே தள்ளணும். யாரை? சகோதரன் அழைக்கப்படுகிறவனை, ரட்சிக்கப்பட்டவனை. இப்போ ரட்சிக்கப்படாத ஒரு விபச்சாரம் பாவத்தில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாத ஒரு பாவத்தில் இருக்கிறவர்கள் உள்ள வரும்போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அதான் பவுல் சொல்றார், நான் அதை சொல்லவே இல்லையே உங்களுக்கு. ஆனா சபை எங்க தோற்றது என்று சொன்னா, வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதுனால தோற்று போனது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் என்னென்ன பாவம் இருக்கக்கூடாது? திரும்ப வாசிங்க. விபச்சாரம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை, உதாசீனம் பண்ணுதல், வெறி, எல்லா விதமான வெறியும் அதுக்குள்ளதான் இருக்கும். புரியுதா? அது எல்லாமே வெறின்னா என்னது? குடிச்சிட்டு வெறி ஆடுறது இல்ல, அந்த வெறிக்குள்ள எல்லாமே வந்துடும். சரீரம் எவைகளை எல்லாம் இச்சித்து மோகம் கொள்ளுகிறதோ அது அத்தனையுமே வெறிதான். புரியுதா? குடிகாரங்க மட்டும் இல்ல, வெறிகாரங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப வெறி கொள்ளுகிறவர்கள், கொள்ளை அடிக்கிறவன்,
இப்படிப்பட்டவனோட கலந்திருக்க கூடாது. அடுத்தது வாசி. இப்ப அடுத்த சொல்றார், அப்படிப்பட்டவனோட கூட என்ன செய்யக்கூடாதா? புசிக்கவும் கூடாது. அல்லேலூயா. சொல்ற புரியுதுங்களா? விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஆனா விக்கிரக வணக்கக்காரனோடு புசிக்க கூடாதுன்னு வேதம் சந்தேகம் வந்துச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சு உங்களுக்கு. விக்கிரகத்துக்கு படைத்தவைகளை புசிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரனோடு புசிக்க கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருக்குமானால் நீங்க எல்லாம் வேற்று கிரகத்துக்கு தான் போயிருக்கணும். அல்லேலூயா. சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? என்ன நோக்கத்துக்காக வேதம் சொல்லுகிறது, என்ன எதை குறித்து பேசுகிறது? நீங்க சபைக்குள்ள ஒருவன் விக்கிரக ஆராதனைக்காரனாய், அதாவது ரட்சிக்கப்பட்டவன், சபைக்குள்ள இல்ல, அது கூட தவறான வார்த்தை தான். ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அவனுக்குள் விபச்சாரக்காரன் இருப்பான் என்று சொன்னால் அவனை ஒன்னில் புறம்பாக்கணும், இல்லைன்னா நீங்க அவனை விட்டு விலகணும். அவன் கூட என்ன செய்யக்கூடாது? கலந்திருக்கவே கூடாதுன்னா எப்படி திருமணம் பண்ணலாம்? அல்லேலூயா. அவங்க கூட கலவரே கூடாது. சாப்பாடு சாப்பிடுறதே பண்ணக்கூடாதுங்கிறாரு. இவன் சரீரத்தை நீ எப்படி ஷேர் பண்ணலாம்? அல்லேலூயா. வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம தோற்று போகக்கூடிய ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை, 12வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது. அது ஏன் மேல இல்ல, உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ. 13 புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தான் தீர்ப்பு செய்வார், நான் சொல்லக்கூடாது. அவன் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்படாமல் போகலாம், அவன் இயேசுவை அறியலாம், அறியாமல் போகலாம். அது தீர்ப்பு செய்கிறது யாரு? அவன் பாவம் மன்னிக்கப்படலாம், மன்னிக்கப்படாமலும் போகலாம். நான் யாரு தீர்மானிக்கிறதுக்கு? அல்லேலூயா. இவங்க ரட்சிக்கப்பட்டு வெள்ளையும் போட்ட உடனே நானே தீர்மானிக்கிறது இவங்க பாவிகள், நாங்க பரிசுத்தவான்கள். வேதம் எங்க சொல்லுச்சு? அல்லேலூயா. இங்கதான் தோற்று போனார்கள். அப்போ உள்ள இருக்கிறவன் ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரகாராதனைக்காரன், அவனை விட்டு விலகு. ஆனால் வெளியே இருக்கிறவனை விட்டு விலகிறதற்கு வேதம் சொல்லல. அல்லேலூயா. அதுக்கு தான் 10வது வசனத்துல சொல்றாரு. திரும்ப வாசிங்க. ஆனாலும் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதலன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இப்படியானால் நான் அப்படி எழுதியிருந்தேன், ஆனால் அதுதான் சத்தியமா இருந்திருந்தா நான் சொன்ன பாத்தீங்களா, நீங்க வேற்று உலகத்துக்கு தான் போயிருக்கணும். அல்லேலூயா. நீங்க வேற்று கிரக வாசியா மாறி இருக்கணும். இல்லைன்னு சொன்னா எங்க போயிருக்கணும்? எங்க போயிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போயிருக்கணும். அல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு போயிருக்கணும். நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்படி நான் சொல்வேனானால், புரியுதுங்களா? இப்போ உலகத்துல நம்ம நாங்க இப்படி இருக்க மாட்டோம், அப்படி உலகத்துல போய் பேசுற மாட்டோம். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, உங்களுக்கு வேற ஒரு ராஜ்யத்தை நீங்க உண்டாக்கிங்க. அல்லேலூயா. புரியுதா? நீங்க இப்படிப்பட்ட அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். புரியுதா? அஞ்ஞானிகளை போல ஜீவனம் பண்ணக்கூடாது. இந்த உலகம் பாவத்தினாலும் விக்கிரக ஆராதனைகளினாலும் விபச்சாரங்களினாலும் வேசித்தனங்களால் நிரம்பி இருக்கு. ஆனால் எனக்கு அதுல என்ன கிடையாது? பங்கு கிடையாது. ஆனா இந்த உலகத்துல வாழ முடியாது. நம்ம இப்படி நினைச்சோன்னு சொன்னா ஒருத்தங்க இந்த உலகத்துல வாழ முடியாது. சபைக்கு எழுதுறாரு, சபைக்குள் இருக்கிறவன் அப்படி ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அவனை புறம்பே தள்ளுங்கள். புரியுதா? பவுல் என்ன சொல்றாரு? விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது. அல்லேலூயா. சரி வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து
தீர்ப்பு செய்வது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் யார் பொல்லாதவன்? யார் பொல்லாதவன்? சகோதரன் என்னப்பட்டவன், வெளியே இருக்கிறவன் அல்ல. அல்லேலூயா. வெளியே இருக்கக்கூடிய அவிசுவாசி அல்ல, வெளியே இருக்கக்கூடிய மற்ற மதத்தவன் சார்ந்தவன் அல்ல பொல்லாதவன். யார் பொல்லாதவன்? சபைக்குள்ளே சகோதரன் என்று அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. இந்த இடத்துல அன்று ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே சபை தோற்று போனது. அதனாலதான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல பெந்தேகோஸ்து காரங்கனாலே எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறதுக்கான காரணம் என்னன்னா, வசனத்தை தவறாக புரிந்து தவறாக என்ன செய்ய வெளியில காமிக்க ஆரம்பித்தார்கள். ஆவிக்குரிய உலகம் அவுட். அல்லேலூயா. இன்னும் வசனத்தை வாசிங்க. அடுத்த அதிகாரத்துல 9வது வசனத்தில் இருக்கு. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். மறுபடியும் அதே தான் சொல்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒரே வார்த்தையை 2 வாட்டி ரிப்பீட் பண்றாரு, ஆனா முடிவு வேற. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி 2 பாயிண்ட் சொல்றாரு, 2 வாட்டி சொல்றாரு, ஆனா அதனுடைய முடிவு 2 வேற. அப்படிதானே? புரிஞ்சுது அந்த வசனத்துல? எல்லாவற்றையும் எனக்கு அசிங்க அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. இந்த உலகத்துல நிறுத்துங்க. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. பிசாசு என்ன சொல்றான்? இதுதானே சொல்றான். இந்த உலகமே யாருடையது? உங்களுக்குரியதான். நீங்க என்ன வேணாலும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது இன்னைக்கு உலகத்திலே சொல்லப்படுகிற ஒரு பெரிய காஸ்பல். இது புரியுதா? இந்த உலகம் உங்களுடையது. இந்த உலகத்தில் நீங்க என்ன எப்படி இருக்க? நீங்க எல்லாரும் சுயாதீனம், அதாவது விடுவிக்கப்பட்டவர்கள், சுதந்திரவாளிகள். எல்லாவற்றையும் நீங்க எப்படி அனுபவிக்கலாம்? சுதந்திரமா அனுபவிக்கலாம். இதானே உலகம் சொல்லுது. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? உண்மைதான், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. முதலாவது பாயிண்ட், ஆகிலும் எல்லாம் எனக்கு என்ன கிடையாது? எனக்கு தகுதி கிடையாது. கைப்பிடி சொல்லுங்க, எல்லாம் தகுதி கிடையாது. இப்போ 2வது பாயிண்ட், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அடுத்து சொல்றாரு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் என்னால அனுபவிக்கலாம், ஆனா நான் ஒன்னுக்கும் அடிமைத்தனம். அல்லேலூயா. புரியுதா? இதுல என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? நம்ம ரொம்ப ஒரு சின்ன காரியத்திலேருந்தே பேசுவோம் இல்லையா? நம்ம பெரிய பெரிய பாவம் எல்லாம் பண்றது இல்லை, நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயத்தை பேசுவோம். ஃபேஸ்புக் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், டிக்டாக், இப்படி ஏதோ இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு அனுபவிப்பதற்கு ஃப்ரீ தானே, காசு இல்லைல்ல. எதுவும் பே பண்றீங்களா? ஃபேஸ்புக் ஏதாவது பே பண்றீங்களா? ஃபேஸ்புக்கு நம்ம பே பண்றதில்ல. இன்ஸ்டாகிராமுக்கு பேமெண்ட் உண்டா? இல்ல. டிக்டாக்கு உண்டா? ஸ்னாப்சாட்டுக்கு உண்டா? எதுக்குமே இல்லை. இல்ல, எல்லாம் ஃப்ரீ. யார் கொடுத்துருக்கா? எல்லாரும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீயா, ஃப்ரீ டு யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவுல் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் அனுபவிக்க, இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவிக்கிற எல்லாம் எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. உலகம் என்ன சொல்லுது? பவுல் சொன்னதான் சொல்லுச்சு இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு அனுபவிப்பதற்கு
உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்த வசனத்தை உலகம் சொல்லாது, பவுல் சொன்னார். புரியுதுங்களா? சரி, எல்லாம் தகுதியாயிராது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது சொன்னாரு, எதிலும் நான் அடிமைப்பட மாட்டேன். நம்ம எங்க விழுந்தோம்? தகுதியை விட்டுருங்க, எங்க விழுந்து கிடக்கிறோம்? நம்ம எந்தெந்த காரியங்கள்ல நம்ம போன்ல நம்ம வச்சிருக்கோமோ அதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அடிமை ஆயிட்டோம். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. நான் சொன்னது நம்ம இதெல்லாம் ஒரு இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள் எவ்வளவு பெரிய பாவங்கள் நடக்கு. நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு காரியம்தான். ஆனா இந்த சின்ன காரியத்தில் நம்ம அடிமையா இருந்துட்டு நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பாவமா? அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்ஐ வீடுகளில் டிவி இருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நான் சிஎஸ்ஐ பாரம்பரியம் வந்தானே சொல்றேன். சிஎஸ்ஐ வீடுகளில் டிவி இருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரு 30 வருஷம் முன்னாடி எங்க டிவியில் டிவி இருந்து அப்படின்னு யாரெல்லாம் கை தூக்குங்க. ஒன்று ஃபைனான்ஸ் இல்லை, ஒன்று. இன்னும் ரெண்டாவது விஷயம் தான் முக்கியம் ஃபைனான்ஸை விடவும். என்னது? டிவி வீட்டுக்குள்ள வந்தா பாவம் தானே சொன்னாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல டிவி ஓடிட்டு இருக்கோம், ஊர்ல எங்கேயோ ஒண்ணு. நம்ம என்ன செய்வோம்? அங்க போய் உட்காந்து பாப்பீங்கல்ல, உங்க அம்மா விளக்கமாரோட வருவாங்கல்ல, தேடி வருவாங்கல்ல. எதுக்கு வந்தாங்க? என் பிள்ளை நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கா, இடத்தெல்லாம் பெருக்கி விடுங்கப்பா, படுத்து உறங்கிட்டு பாக்க. அப்படியா? அதுக்காக விளக்கமாறு கொண்டு வந்தாங்க. வெளுன்னு வெளுத்தாங்கல்ல. அங்க அடிச்ச அடி ஓட ஓட விரட்டி வீட்டுல வந்து, சரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விட்டுதான் ரூமை பூட்டி போட்டு அடிச்சாங்கல்ல. இப்போ இந்த வெந்தய கோசம் விட்டுரும். சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் நாங்கள் அதிகமான இருக்கீங்க. டிவி இல்லாத வீடு யாராவது இருக்கீங்களா? இப்போ நமக்கு என்ன தோணல? அது பாவம் தோணல. பார்த்தீங்களா என்ன? எதனால பாவம் தோணல? உலகம் அதை வந்து காமன் ஆக்கிருச்சு, வியாபாரம் ஆக்கிருச்சு. உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணிருச்சு? டிவி இல்லைன்னா நீங்கெல்லாம் பாவிகள், நீங்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ்ல, இப்படி பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து இன்னைக்கு வீடு கட்டும் போதே ஹால் எதை வச்சு டிசைன் பண்றீங்க? டிவி வச்சுதானே ஹால் டிசைன் நடக்குது. அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஹாலுங்கிறது நம்முடைய வீட்டினுடைய மையம், எல்லாரும் கூடி உட்கார்ந்து சந்தோஷிக்கக்கூடிய ஒரு இடம், அப்படிதானே? இந்த சந்தோஷிக்கக்கூடிய ஒரு இடத்துல எதை கொண்டு வச்சோம்? டிவியை கொண்டு வச்சோம். 10க்கு 10 தான் ஒரு நம்மகிட்ட ஃபினான்ஸுக்கு, நம்முடைய இருக்கக்கூடிய பணத்துக்கு 10க்கு 12 ஒரு ஹாலை கட்டி இருப்போம். வச்சிருக்க டிவி 80 இன்ச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடையாது, இந்த ரூமுக்கு இந்த சைஸ் வைக்கணுங்கிற காமன் சென்ஸ் கிடையாது. நம்ம பெருசா வாங்கி வைக்கணும் வைக்கிறோம், அப்படிதானே? அது நிமித்தமா வரக்கூடிய காசஸ் எவ்வளவோ அது யாருக்கும் புரியல. டாக்டர் பைசா கொடுப்பான், அதெல்லாம் இப்ப யாருக்கும் பிரச்சனை. அதாவது அந்த ஹாலுங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு இடத்துல கூடி சந்தோஷிக்க வேண்டிய ஒரு இடம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அறைகள் வந்து தனித்தனி மேல சந்தோஷிக்கக்கூடிய. ஆனா ஹால் வந்து ஒரு பொதுவாக அந்த வீட்டில் ஜீவனம் பண்ணுகிற அத்தனை பேரும் சந்தோஷிக்க வேண்டிய இடம். இப்போ இந்த வீடை டிசைன் பண்ணும்போது, ஹாலை டிசைன் பண்ணும்போது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு? டிவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிசைன் பண்றோம். இப்போ அந்த சந்தோஷத்துக்கு யார் காரணமாகிறா? டிவி தான் முக்கிய பங்கு வைக்குது, புரியுதுங்களா? அந்த வீட்டுல எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு சந்தோஷத்தை எது கொடுக்குது? டிவி தான் தரும் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள நம்மளை கொண்டு விட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள டிவி வைக்கிறதுங்கிறது ஸ்டேட்டஸா மாறிச்ச ஒழிய பாவம் இல்லை என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள ஆவிக்குரியவர்கள் வந்தது ஒரு பெரிய பாவம். இப்ப நமக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, இது நிறைய பேருக்கு சீரியஸா புரியாதுல்ல. நோவாவின் காலத்துல ஒரு பாவம் இருந்துச்சு. நோவாவின் காலத்துல ஒரு பாவம் இருந்துச்சு. என்ன தெரியுமா பாவம்? எது தெரியுமா பாவம்? பாவத்தை பாவம் என்றே அறியாமல் அது எல்லாரும் அங்கீகரித்ததுனால அது பாவம் இல்லாமல் போயிட்டு. நோவாவின் காலத்தில் இருந்த ஒரு பெரிய பாவம் இந்த டிவி வந்து பாவம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு அது முழு எல்லா வீடுகளையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா டிவி பாவம் இல்லை, நோவாவின் காலத்து பாவம். நான் சொல்றது வெறும் டிவி, புரியுதுங்களா? இது இல்லாம எத்தனையோ இருக்கு.
இப்ப நம்ம அப்கிரேட் ஆகி எங்க வந்துட்டோம் மொபைலுக்கு வந்துட்டோம். அந்த டிவியாவது ஒரு இடத்துல வச்சு அட்லீஸ்ட் வீட்டில் உள்ளவங்களாவது எப்போ எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து முகத்தை பார்க்கறதுக்காவது ஒரு இடத்துல வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. போன் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்தது? எல்லா பிள்ளைகளும் தனித்தனி அறை ஏன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க? இப்போ ஏன் தனித்தனி ரூம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க? பிரைவசி. ஏன் உங்களுக்கு என்னடா பிரைவசி? பிரைவசினா எதுக்காக பிரைவசி? எதுக்குங்க பிரைவசி? உங்களுக்கு எதுக்கு பிரைவசி வேணும்? கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை ரகசியம், வேதம் சொல்லுது இல்லையா? பவுல் சொல்றாரு இது பெரிய ரகசியம். அவங்களுக்கு பிரைவசி வேணும், மற்றவங்களுக்கு எது பிரைவசி? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய எல்லாருடைய மைண்ட்லயும் பிரைவசி வேணும். உங்களுக்கு ஒரு போனை வாங்கணும்னா பிரைவசி, ஒரு டிவி வாங்கணும்னா பிரைவசி. ஆனா நமக்கே தெரியாது ஜீரோ பிரைவசிங்கிறது இல்லையா? இப்படி பிரைவசின்னு சொல்லியே நம்முடைய அத்தனை பிரைவசி எடுத்துட்டான்ல. நம்ம எங்க போனாலும் எங்க திரும்பினாலும் எதை தேடிட்டு இருக்கோம்? பிரைவசி தேடுறோம். எதுக்கு பிரைவசி? அப்படி என்ன உங்ககிட்ட சீக்ரெட் இருக்கு? நீ என்ன அப்படி சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க? யாரோ இப்ப சொன்னாங்க பாவம். அதுதான் உண்மை. நாம் மறைந்திருந்து செய்யக்கூடிய பாவங்களை மறைப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் வெளியில பிரைவசி. புரியுதா? என்கிட்ட பாவம் இல்லை, என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு பிரைவசி தேவையே கிடையாது. அல்லேலூயா. இப்படி அழகாக நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சிறு வயது பிராயத்தில் எங்களுக்கு ஒரு வீடு எப்படின்னா இந்த 4 கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. நடுவில் மழை தண்ணி வரும், சுற்றி ஓட்டு வீடு இல்லையா? அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் கதவு திறந்தான் கிடக்கும். நான் பூட்டியெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் சூடு நேரம் எங்கே படுத்து தூங்குவோம்? வெளியே படுத்து தூங்குவோம். நீங்கள் இப்போ கேட்டால் சொல்லுவீங்க காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம். கெடுத்தது யாரு? கெடுத்ததே நம்ம, காலத்தை சொல்றது. புரியுதா? எல்லாரும் கதவு திறந்து கிடக்கும், நம்ம எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப காமனா, ஆண் பெண்ணும் இல்லை பெண் என்றும் இல்லை, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் பிரைவசியை பத்தி கவலையே இல்லை. புரியுதா? இன்னைக்கு பாருங்க, யாரை கேட்டாலும் பிரைவசி. ஒரு பிரைவசி வேணும் இல்லையா? பிரைவசி இல்லாம எப்படி? நீ பண்ற அநியாயத்தை மறைக்கிறதுக்கு பிரைவசி. அல்லேலூயா. புரியுது? எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு இந்த உலகம் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. வேதமும் சொல்லுது உனக்கு அந்த அனுமதி இருக்குன்னு. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? பவுல் சொல்றாரு, நான் அனுபவிக்க போகிறது எனக்கு தகுதியானதா? அல்லேலூயா. உங்களுக்கு அது தகுதியானதா? முதலாவது கேள்வி. இரண்டாவது, நான் எந்த காரியத்தையும் அனுபவிக்கிறதுனால அந்த அனுபவிக்கக்கூடிய காரியத்தில் நான் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படக்கூடாது. இவன் தான் வேறு பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. இது அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுல நான் எதிலையுமே நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி யார் வைராக்கியம் கொண்டு அதை விட்டு விலகுகிறார்களோ அவங்க தான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வாசிங்க அடுத்தது 1 கொரிந்தியர் 10:23 வாசி. பவுல் திரும்ப அந்த வசனத்தை சொல்லுவார். திரும்பவும் எல்லாம் தகுதியாயிராதுன்னு சொல்றாரு. இங்க என்ன காரியத்தை சொல்றாரு? எல்லாமே பக்தி விருத்தி என்ன செய்யாது? உண்டாக்காது. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருந்தாலும் ஆவிக்குரியவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் அது பக்தி விருத்தியை கொண்டு வருமானு யோசிக்கணும். ஹல்லேலூயா. நான் செய்கிற காரியத்தை நிமித்தமாக பக்தி விருத்தி உண்டாகுமா? பக்தி விருத்தின்னு சொன்னா 2 பேருக்கு ஆதாயம். ஒன்னு யாருக்கு? பக்தி விருத்தில யாருக்கு ஆதாயம்? உங்களுக்கு. முதலாவது உங்களுக்கு. இன்னொன்னு
பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இல்லை என்ன சபைக்கு. பக்தி விருத்தியில் என்ன ஆதாயம்? இங்கதான் இருக்கீங்களா? பக்தி விருத்தியில் என்ன ஆதாயம் நமக்கு? முதலாவது நீங்க ஆதாயப்படுறீங்க, அடுத்தது சபையில் இருக்கக்கூடிய நம்ம வசனம் என்ன செய்தாலும் சபையில மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டு அடையும்படியாக நீங்க அதைத்தான் செய்யணும். அப்போ நான் என்ன செய்தாலும் அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குமா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் நான் செய்ய போகிற காரியம் பக்தி விருத்தியை உண்டாக்குமா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 1 மணி நேரம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு வைங்க. 1 மணி நேரம் முடிச்சு ஒரு ஜபம், ஒரு 5 நிமிஷம் ஜபம். ஆண்டவரே, இன்றைய 1 மணி நேரம் நான் ஃபேஸ்புக்கில் அமரும்படியாக எனக்கு காலத்தை ஒதுக்கி தந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இப்படி உங்களால சொல்ல முடியுமா? 2 மணி நேரம் ஒரு சினிமாவை பார்த்துட்டு, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கிருபையினால 2 மணி நேரம் ஒரு சினிமாவை அசையாமல் உட்கார்ந்து பார்ப்பதற்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி ஆண்டவர் எனக்கு இந்த சினிமாவை பார்ப்பதற்கு கிருபை செய்ததற்காய் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பக்தி விருத்தினா அதுதான். இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சு? அதாவது யுவர் செல்ஃப், உங்களுக்குள்ள என்ன தோணுச்சு? நான் சொன்னது கரெக்டா சரியா தப்பா? தப்புன்னு தோணுது இல்ல? உங்களுக்கு தோணுச்சு இல்ல? அப்போ உங்களுக்கு அது என்ன பண்ணல? நீங்க பார்த்த காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணல? பக்தி விருத்தியை உண்டாக்கல. ஹல்லேலூயா. உங்களுக்கு முதலாவது அது பக்தி விருத்தியை உண்டாக்கிடுச்சுன்னா நிச்சயமா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது என்ன பண்ணும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் டிவி இல்லையா அப்படின்னு நீங்க நாங்க வந்தப்போ எங்ககிட்ட ஒருத்தர் கேட்டார். அதுக்காக இப்போ நம்ம எல்லாமே டிவிலேருந்து மொபைலுக்கு மாறிட்டோம். ஒரு பக்கம் வாஸ்தவமா இருந்தாலும் இங்க நம்மகிட்ட வந்தப்போ ஒருத்தர் அப்படிதான் கேட்டார், உங்க வீட்டில் டிவி இல்லையா அப்படின்னு கேட்டான். புரியுதுங்களா? இன்னைக்கு அது ஆச்சரியமா கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்படிதானே? அப்படிப்பட்ட காலத்துக்கு மாறிட்டோம். இப்ப நம்ம இது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவருக்கு உங்களால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அப்போ எல்லாவற்றையும் எனக்கு இலவசமாக அனுபவிக்க முடியும், ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. புரியுதா? இனி செய்யறதுக்கு முன்னாடி, நீங்க ஃபேஸ்புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்னாப்ஷாட் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி, யூடியூபை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு சினிமாவை பார்க்க போறதுக்கு முன்னாடி, சினிமாவை நீங்க சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி ரெடியா எடுத்து வச்சுட்டு ஒரு ஜபம். ஆண்டவரே, எத்தனை மணிக்கூர் இருக்கு? 2.5 மணிக்கூர். 2.5 மணிக்கூர் எந்த தடங்களும் இல்லாம இந்த சினிமாவை முடிக்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணி நீங்க ஆரம்பிங்க. உங்களால் அது செய்ய முடியுமானால், அல்லேலூயா. இப்ப நம்ம சிரிப்பு வருது இல்ல, ஆனா என்ன வரணும்? வேதனை தானே வரணும். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுகிற விதம் உங்களுக்கு சிரிப்பா தோணலாம், ஆனா உண்மையிலே வேதனை தானே வரணும். அப்ப நான் செய்கிற எதுவுமே என்ன உண்டாக்கல? பக்தி விருத்தியை உண்டாக்கல. ஆவிக்குரியவன், வேறு பிரிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட பக்தி விருத்தியை உண்டாக்குகிறவர்களாக இருக்கணும். சரி, அடுத்தது என்னது? அப்போஸ்தலருடைய உபதேசம். இது நான் அந்த உபதேசம் மட்டும் சொல்லிட்டு போறேன், ஏன்னா அது எல்லாம் ஏற்கனவே வந்ததுதான். எத்தனாவது பாயிண்ட்? 7வது பாயிண்ட். 6வது என்னது? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. 7வது அப்போஸ்தலருடைய உபதேசம். ஆதி சபையில அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லி 7 உபதேசங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? 7 மூல உபதேசம், இல்லை என்றால் 7 அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அட்லீஸ்ட் 7 நம்பராது எத்தனை பேருக்கு தெரியும்? 7 உண்டுன்னு தெரியும்ல. இந்த 7 நாம் சொன்ன அந்த 12க்குள்ளதான் இருக்கு. சரியா? இப்போ வரிசைப்படுத்துறேன், நீங்க எழுதிக்குங்க. அப்போஸ்தல உபதேசம், சபையினுடைய அடிப்படை உபதேசம்
என்பது அப்போஸ்தல உபதேசம். 7 உபதேசங்கள் உண்டு. முதலாவது உபதேசம் மனம் திரும்புதல், இரண்டாவது ஞானஸ்நானம், மூணாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நான்காவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஐந்தாவது அந்யோன்யம் இல்லை என்றால் ஐக்கியம், ஆறாவது அப்பம் பிட்குதல் இல்லை என்றால் பரிசுத்த திருவிருந்து, பரிசுத்த திருவிருந்து, அப்பம் பிட்குதல், ஏழாவது ஜெபம். 7 எழுதிட்டீங்களா? ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் அடுத்த வாரம் கேட்பேன், எழுப்பி விட்டு கேட்பேன். அடுத்த வாரம் 7 வரிசையாக சொல்லணும். அவியல் மாதிரி சொல்லக்கூடாது, சாம்பார் வைக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஆமாம், 7ஐயும் ஆர்டர் படி அடுத்த வாரம் நான் வந்தாதானடா சிலர் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நான் வந்தாதானே கேட்பேன். நீ சொல்லுங்க. 1ல இருந்து மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறு பிரிக்கப்பட்ட இல்ல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஐக்கியம் இல்லை அந்யோன்யம், ஐக்கியம். ரெண்டும் எழுதி வச்சுங்க. அந்யோன்யம் இல்லை என்றால் ஐக்கியம். 6 அப்பம் பிட்குதல், 7வது ஜெபம். வசனம் எங்க இருக்குன்னா நம்ம வாசித்த வசனங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரையிலும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரையிலும். இதெல்லாம் விசுவாசிகள் அறிந்திருக்கக்கூடிய அடிப்படை ஞானம். புரியுதா? அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு ஞானம் நமக்கு இருக்கணும். ஒரு அறிவு, அடிப்படை அறிவு. பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், மூல உபதேசங்கள், இதெல்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? எழுதிட்டீங்களா? 7. சரி, இது அப்போஸ்தலருடைய மூல உபதேசம். எத்தனாவது பாயிண்ட் இது? 7வது பாயிண்ட். 7 உபதேசங்கள் அதுக்கு கீழே இருக்கு. சரியா? போன வாரம் பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம் புரட்டக்கூடாது. அதாவது the importance of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம் சொல்லி எத்தனை பாயிண்ட் சொன்னேன்? எத்தனை மட்டும் இல்லை, நோட்டு பார்க்க கூடாது. எத்தனை சொன்னேன்? 7. அட்லீஸ்ட் அதாவது ஞாபகம் இருக்கு. 7 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவம். இப்ப வரிசையா சொல்லுங்க. முதலாவது பரிசுத்தமாக்குகிறார். கிறிஸ்துவை பற்றின ரகசியம் மறந்து போயிடக்கூடாது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரகசியம்னா பக்கத்து வீட்டு ரகசியம்லாம் இல்ல. யாருடைய ரகசியம்? கிறிஸ்துவை பற்றின ரகசியம். அதுதான் அந்த வார்த்தை முக்கியம். ஏன்னா எல்லா ரகசியம் நமக்கு தேவையில்லாதது. ஆனா கிறிஸ்துவை பற்றின ரகசியம் அவசியம். புரியுதா? அப்போ 2வது பாயிண்ட் கிறிஸ்துவை பற்றின ரகசியம். 3வது மீட்பிற்காக, மீட்கிறவரையும் மீட்பையும் குறித்து நமக்கு என்ன செய்யணும்? 4வது சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்தல். 5வது தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம். புரியுதா? தேவ புத்திரர்கள் ஆகும்படி. 6வது மறுரூபப்படுத்துவார். அடுத்த 7வது அந்த ஆவியினாலே நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். புரியுது? அந்த ஸ்டடியில் நம்ம எதெல்லாம் படிச்சிருக்கோம்? பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவம் அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம சில பாயிண்ட்ஸ் சொன்னோம். அது அவருடைய நேச்சர். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வந்துட்டா அவர்கிட்ட சில நேச்சர் உண்டு இல்லையா? இவர் எப்படி தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்ல? இது அவருடைய நேச்சர். இப்ப நம்ம சபையில ஒருத்தரை குறிச்சு எப்பவுமே அப்படித்தான் சொல்லுவோம். யார் அது? பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொன்னாங்க. எங்க ஆள் அப்படிதாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்ல? அது அவருடைய நேச்சர். இதை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. புரியுதா? இதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா இது அவருடைய நேச்சர். அவர் வந்தா இப்படிதான் செய்வார் அப்படின்னு ஒரு கொஞ்சம் அந்த அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா? வசனங்களை வாசித்தோம். அதுக்கு அடுத்தது எப்படி? பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். புரியுதா? இந்த முக்கியத்துவம், இந்த நாலேஜ் நமக்கு வேணும். எப்படி அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தை குறித்த ஞானம் நமக்கு வேணுமோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த ஞானமும் நமக்கு இருக்கணும். அடுத்தது என்ன பாயிண்ட்? ஆமா,
8வது பாயிண்ட் தானே? ஆம், அந்யோன்யம் எடுங்க. இந்த அந்யோன்யம் அவங்க தமிழ்ல போட்டிருக்காங்க இல்லையா வசனத்துல. ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா ஃபெலோஷிப். சபை கூடி வருதலை ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. நம்ம ஆவிக்குரிய உலகத்துல பேச்சு வழக்கம் ஒன்று உண்டு. என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஃபெலோஷிப் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா? ஃபெலோஷிப் இல்லையா, இன்னைக்கு உங்களுக்கு ஃபெலோஷிப் இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? சிலர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உலகத்துல அந்த ஒரு பேச்சு வழக்கம் உண்டு. எதன் அடிப்படையில் அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில். புரியுதா? அப்போ அந்யோன்யம் அப்படின்னு சொன்னா ஃபெலோஷிப். ஆங்கிலத்தில் வாசிங்க 2ஆம் அதிகாரம், பவுல் எழுதின கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனா இருந்தேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இப்போ இங்க ஒரு ஃபெலோஷிப்பை குறித்து சொல்றார். எனக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டு ஊழியம் கொடுக்கப்பட்டது. கேபாவுக்கும் யோவானுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் கிருபை அளிக்கப்பட்டு ஊழியம் கொடுக்கப்பட்டது. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க? அவரவருக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இந்த ஊழியத்தின் நிமித்தமாக இது எங்க எப்படி பொருந்தும் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க? ஊழியம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது. இன்னைக்கு சபைகள்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கிருபை அளிக்கப்பட்டிருக்குமானால் சகோதரனுக்கு இன்னொரு கிருபை அளிக்கப்பட்டிருக்கும். புரியுதா? அளித்தது யாரு? கர்த்தர். ஆனா நாங்க 2 பேரும் என்ன செஞ்சிடக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரே கிருபையினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்ன பெற்றுக்கொண்டோம்? கிருபை பெற்றுக்கொண்டோம். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? போட்டிகள், பொறாமைகள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், சண்டைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இது சபையில வரக்கூடிய எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். சபைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யாருடைய நாமத்தில் வந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆலயத்துக்கு யாருடைய நாமத்தில் வந்தோம்? இயேசு என்கிற ஒரே இரட்சகருடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். வேற எந்த நாமமும் கிடையாது. இந்த சபைகளுக்கு சிலர் எல்லா சபைகளுக்கும் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? அநேகமா எல்லா சபைகளும் என்ன வச்சிருக்காங்க? பேர் வச்சிருக்காங்க. இந்த சபை பெயருடைய நாமத்தில் நம்ம வரக்கூடாது. அது விக்கிரகமாகி போயிடும். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட ஒரு பெருமை உண்டு. நாங்கெல்லாம் ஏஜி, நாங்கெல்லாம் பிஜி, நாங்கெல்லாம் யூஜி, எல்லாம் வீணா போயிடும். இந்த சபை பெயரை சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? கூடக்கூடாது. அது விக்கிரகம். நான் ஏஜின்னு சொன்னாலே விக்கிரகம் தான். ஏஜின்னு சொல்லி வேதத்தில் இருக்கா? ஏதாவது ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் ஐபிசி, நான் டிபிசி, இப்படி எதை சொல்லி சுத்துறோம்? எதை சொல்லி பேசுறோம்? இதை பேசுறதுனால பிரிவினைகள் வந்துச்சு. பாத்தீங்களா? எங்கெல்லாம் ஏஜி பிஜின்னு பேசினானோ அங்கெல்லாம் என்ன உண்டாயிருச்சு? பிரிவினைகள். பவுல் சொல்றாரு, நீ அந்த டினாமினேஷன் பேர்ல ஐக்கியம் கொள்ளாத. அங்க ஐக்கியத்தை கொண்டு வராது, பிரிவினை கொண்டு வரும். நீ அந்த நாமத்தில் அந்த டினாமினேஷன் பேர்ல கூடி வரும்போது அது விக்கிரகம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் ஊழியம் பண்றேன். யாருக்கு? புறஜாதியானுக்கு. ஆனா பேதுருக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே
அவன் இஸ்ரவேலுக்கு ஊழியம் பண்றான். ஆனா நாங்க எல்லாரும் ஒரே ஒருவரால் அழைக்கப்பட்டோம். இப்ப எங்களுக்குள்ள என்ன இருக்கு? எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி ஊழியங்கள் வேறு, ஆனால் நாங்க எல்லாரும் ஒரே ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த மெச்சூரிட்டி எப்ப விசுவாசிகளுக்கு வருதோ சபை அன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம இங்கே கேட்டு பாருங்க, சிலர் புதுசார வந்தானா நீங்க எங்க போயிருக்கீங்க, எங்க போவீங்க? நாங்க ஏஜிக்கு தான் போவோம். சிலர் பேசுவாங்க, அது பெருமை அவங்களுக்கு. அதுல இன்னும் சில நாங்க அந்த மலைக்கு தான் ஏறி போவோம், அதுல பெருமை சிலருக்கு. நான் உடனே நினைப்பேன், உனக்கு கன்ஃபார்ம் நரகம், நீ மலைக்கா போற நீ. அல்லேலூயா. புரியுது? இது விக்கிரகமாகுது. ஆனா நாம் கூடி வருகிறதோ இயேசுவின் நாமத்தில், அவ்வளவுதான். ஆமென். நம்ம சபை கூடி வருவதற்கு முகாந்திரமானது ஒரே ஒரு நாமம். வேதம் சொல்லுது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாரும் தொழுது கொள்ளப்படுவதற்கு பூமியிலே இயேசு என்கிற நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த பாஸ்டருடைய விசுவாசிக்க நான் என்னத்துக்கு? அது எதுக்குங்கிறேன்? எங்க பாஸ்டர் இன்னாராக எங்க கொண்டு போறதுக்கு? அவரு போறாங்கிறது அவருக்கே தெரியாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இதுக்கு தாண்டி ஒண்ணு இருக்கு தெரியுமா? இப்போ ஆட்டி படைச்சிட்டு இருக்கு பிசாசு மாதிரி. என்ன? ஜாதி, அடுத்தது ஊரு, டினாமினேஷன், காஸ்ட், நம்முடைய ஊரு. இது மூணும் இன்னைக்கு சபைகளை ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய ஒரு பாவம். சபையெல்லாம் வளராம உருப்படாம போறதுக்கு இருக்கக்கூடிய பெரும் பாவம் இதுதான். பவுல் சொல்றாரு, நாம் பவுல், நீ பேதுரு, நம்ம எல்லாரும் ரெண்டு பேரும் யாருதான்? அப்போஸ்தலர்கள். எனக்கு கிருபை அளிக்கப்பட்டது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி, உனக்கு கிருபை அளிக்கப்பட்டது இஸ்ரவேலுக்கு சொல்லும்படி. ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியமா இருக்கிறோம். இதுல கிறிஸ்துவனால, அப்படி நாமத்தினால. இது இருக்கா நம்மகிட்ட? உங்களுக்குள்ள இருக்கா? ஜாதி பாகுபாடு, ஊர் பாகுபாடு. இந்த ஊருக்காரங்கிட்ட இந்த ஊருக்காரங்கிட்ட பேசக்கூடாது, இந்த ஜாதிக்காரங்கிட்ட பேசக்கூடாது. சபைகளுக்குள்ள இருக்கக்கூடியது இந்த டினாமினேஷன் காரங்க கிட்ட. ஹல்லேலூயா. இது அல்ல கர்த்தர் சொன்ன ஐக்கியம், இது அல்ல அப்போஸ்தலர்கள் சொன்ன ஐக்கியம். புரியுதா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் எழுதிக்குங்க. அதுல 3ஆம் வசனத்தை வாசி. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். சபைக்குள்ள வரும்போது நம்ம எல்லாருக்கும் மேன்மையானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். சபைக்குள்ள வரும்போது ஃபெலோஷிப்ல உள்ளவங்க, இந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கணுமா? தங்களிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக. கையை பிடி சொல்லுங்க, நீங்க பெரிய ஆளு பார்த்துங்க, நீங்க மேன்மை உள்ளவர்கள். சரி, வாசிங்க இன்னொரு வசனத்தை, 4வது வசனத்தை வாசிங்க. அவனவன் என்ன சொல்றாரு? அவனவன் தனக்கானவைகளை அல்ல. நம்ம என்னானாலும் இதை செய்ய மாட்டோம், அப்படிதானே? தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானதையே நோக்குவானாக அப்படின்னு சொல்லி இருக்காரா பவுல்? அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னது? அவனவன் தனக்கானதை அல்ல, பிறனுக்கானதையே நோக்குவானாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே. அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இதை சொல்லிக்கிட்டு அடுத்தது சொல்லுவார் சில காரியங்கள், அதுவும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான். ஆனா ஐக்கியத்துக்கு பேசும்போது, அந்யோன்யத்துக்கு பேசும்போது, அவனவன் தனக்கானதை அல்ல பிறனுக்கானதையே
நோக்குவானாக. இதுவே கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இன்னொரு வசனத்தை கூட சொல்லிட்டு போறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3. இல்ல வாசிக்க வேண்டாம். 3வது ஒரு ரெஃபரன்ஸ். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3, அதே அதிகாரத்தில் 7ஆம் வசனம். சரியா? இதுவும் அந்த அந்யோன்யத்துக்கு ரெஃபரன்ஸ். அடுத்தது என்ன தலைப்பு? அப்பம் பிட்குதல், பரிசுத்த திருவிருந்து ஆராதனை. புரியுதா? இது பரிசுத்த, அதாவது அன்று ஒரு பழைய பரிசுத்தவான்கள் சபைகளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கு திருவிருந்து கொடுக்காமல் இருந்த சபைகள் உண்டு. புரியுதுங்க? நீங்கள் இப்போ நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அந்த நாட்களில் இருந்துச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல போனீங்கன்னா எல்லாருக்கும் திருவிருந்து கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? சில சபைகளில் போனீங்கன்னா இறந்தாலும் திருவிருந்து, பிறந்தாலும் திருவிருந்து, செத்தா என்ன பண்ணாலும் என்ன நடந்தாலும் திருவிருந்து, யாருக்கு வேணும் திருவிருந்து. இப்படி ஒரு டினாமினேஷனில் நடக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில டினாமினேஷனில் எப்படி இருந்தது அப்படின்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் மாத்திரம்தான் திருவிருந்து, அப்பம் பிட்குதல் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. வேதத்தில் வசனங்களை நம்ம வாசித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எதற்காக இந்த அப்பம் பிட்குதல், 22வது அதிகாரம் லூக்கா 22:19 வாசி. அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு தானாக தன்னுடைய வாயின் மூலமாய் உபதேசித்து சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த திருவிருந்து ஆசரிக்கப்படும் போது பேசிக்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவரை நினைவு கூறும்படியாக. அப்பம் பிட்குதல் என்ன நோக்கத்திற்காக அப்படின்னா, அவரை நினைவு கூறும்படியாக. அடுத்தது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும். இரண்டாவது என்ன நோக்கம்? கர்த்தர் வருமளவும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர். அப்ப என்ன திருவிருந்துல என்ன அர்த்தம், என்ன நம்ம அறிவிக்கிறோம்? இயேசு வருவார். அப்போ திருவிருந்து, இரண்டாவது திருவிருந்து எடுக்கும் போது இயேசு வருவார் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு இந்த பந்தி ஆசரிக்கணும். புரியுதா? இன்னைக்கு அநேக பேர்கிட்ட, இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, எப்ப பார்த்தாலும் திருவிருந்து, எல்லா நேரமும் திருவிருந்து, எல்லாருக்கும் திருவிருந்து. நீங்க இயேசு வருவாரான்னு கேட்டீங்கன்னா, அப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம கேட்போம். புரியுதா? அப்ப திருவிருந்து எடுக்கும் போது நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன அப்படின்னா, இயேசு வருவார். அதே வசனத்தில் தொடர்ந்து கர்த்தர் வருமளவும். மூன்றாவது என்ன அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தார். அவருடைய மரணத்தை நம்ம என்ன பண்றோமா? தெரிவிக்கிறோம். அதுல ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? proclaim the Lord's death. புரியுதா? நம்ம என்ன பண்றோம்? proclaim பண்றோம். இயேசு எனக்காக மரித்தார். நம்முடைய திருவிருந்துல எதை வெளிப்படுத்துகிறோம்? இயேசு எனக்காக மரித்தார். இரண்டாவது பாயிண்ட், இயேசு வருவார். மூன்றாவது என்னது? இயேசு என்ன? இயேசு எனக்காக மரித்தார். 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம், அதுல 54 வாசி. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமா. அடுத்தது திருவிருந்து எடுக்க நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அப்பத்தில் புசித்து இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தது அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். அப்ப திருவிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நாம் என்ன விசுவாசம் நமக்குள்ள? கடைசி நாட்களில் இயேசு நம்ம எழுப்பும் போது, இல்லை வருகையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுலேயே 56ஆம் வசனம்,
அவரில் நிலைத்திருக்கிறான், அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். 57 அந்த 57 வாசி, என்னாலே பிழைப்பான். அப்போ அந்த அப்பத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் பிழைப்பார்கள். இன்னொரு வசனம் அதுல 58 அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, ஆமா 57 வாசித்தோம், என்னாலே பிழைப்பான். 58 வாசிக்கிறோம், என்றென்றைக்கும் பிழைப்பான். இப்ப திருவிருந்தனுடைய நோக்கம், ஏன் நம்ம திருவிருந்து எடுக்கணும் புரியுதா? என்னாலே தான் பிழைப்பான். என்னாலே பிழைப்பது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் பிழைப்பான். அடுத்த டைட்டில் என்னது? ஜபம் பண்ணுதல், இல்லையா? ஜபம் பண்ணுதல். இது நமக்கு தெரியும், நம்முடைய ஆவிக்குரியவர்களுக்கு அடிப்படையாக. இன்னைக்கு மனைவி சொன்னாங்க, வேத வாசிப்பு எவ்வளவு அடிப்படையோ அதே போல அடிப்படையாக இருக்க வேண்டியது ஜபம். புரியுதா? இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது, நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியம் செய்ய போவதற்கு முன்பாகவும் ஊழியம் செய்த பிற்பாடும் அவர் ஜபம் பண்ணும்படி, இல்லைன்னா ஜபம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்துல அநேக இடங்கள்ல நீங்க வாசிக்க முடியும். இப்ப நல்லா கவனிங்க, இயேசு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இஸ் a God, அப்படிதானே? ஆண்டவர் தானே, அப்படிதானே? அப்போ அவரே மாமிசத்தில் வந்தபோது என்ன பண்ணாரு? ஜபம் பண்ணினார். அப்ப நம்ம எல்லாம் என்ன எம்மாத்திரம்? அதனாலதான் ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணுவது நிமித்தமாக நம்ம இந்த உலகத்துல சாதிக்க முடியாது என்று சொல்லி ஒரு காரியமே இருக்காது. நாம் எப்படி உள்ள சுவாசித்து வெளியே மூச்சு விடுறோமோ, இது நாம் ஜீவனோடு இருப்பதற்கு எவ்வளவு முக்கியமா இருக்குதோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையில ஜபம் முக்கியம், அவசியம். இயேசு ஒரு வசனங்களை மாத்திரம் நான் சொல்றேன், எழுதிக்குங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 46 இருந்து, அடுத்தது லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 இருந்து. இப்ப இந்த 2 சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஊழியம் செய்வதற்கும் செய்த பிற்பாடும் ஜபம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா கொர்நேலியுவை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அவரிடத்துல காணப்பட்ட சுபாவம் என்னன்னா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். அப்போ விளைவு என்ன அப்படின்னா, அவரும் அவருடைய நண்பர்களும் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க? அறிந்து கொண்டார்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்போ 3வது, அதாவது நம்ம சுவிசேஷ புஸ்தகத்துல மார்க்கு எழுதின சுவிசேஷம் சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் சரி, அது இயேசு கிறிஸ்துவின் ஜபங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கொர்நேலியுவை குறித்து படிக்கும்போது அவருடைய ஜபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினது. புரியுதா? அப்ப ஜபத்திற்கு அந்த பவர் உண்டு. புரியுதா? அப்ப என்னுடைய ஜபம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு என்ன கொண்டு வரும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா கொர்நேலியு, ஜபிக்கிற ஒரு மனுஷன். இன்னொரு நபர் என்னன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு 13, 25ஆம் வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில் என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணுவாங்க. அவங்கள கட்டி போட்டிருப்பாங்க, அடைச்சி வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் தேவனை ஆராதித்து ஜபம் பண்ணுவாங்க. புரியுதா? ஒரு நடு ராத்திரியில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணுவாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டு எல்லா கட்டுகளும் என்ன செய்யப்பட்டது? அவிழ்க்கப்பட்டது. எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள். புரியுதா? அப்போ ஜபிக்கிற மனுஷன் எந்த இடத்துல கொண்டு போகப்பட்டாலும் அங்க இருக்கிறவருடைய அஸ்திபாரங்கள், அஸ்திபாரம் சொன்ன உடனே வீட்டுடைய பேஸ்மெண்ட் நினைக்க கூடாது. புரியுதா? அவங்க என்னென்ன காரியங்கள் நீங்கள் அஸ்திபாரப்பட்டு டினாமினேட், அதாவது டாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த அஸ்திபாரங்கள் உடையும். இப்போ பல வருஷங்களாக விக்கிரக வணக்கம் இருக்கவங்களா இருக்கும், பல வருஷங்களாக சில மூட நம்பிக்கையில் இருக்கவங்களா இருக்கும். ஆனா ஜபிக்கிற 2 பேர், ஜபிக்கிற ஒரு மனுஷன் அந்த இடத்துல போய் தேவனை ஆராதித்து அவன் ஜபிக்க தொடங்கினான் என்று சொன்னால், இவர்களுடைய ஜபம் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த இருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை கொண்டு வரும். புரியுதா? அங்க சிறைச்சாலையில் யாரெல்லாம் கைதிகளாக இருந்தார்களோ எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது.
புரியுதா உங்களுக்கு? அப்ப யாரெல்லாம் கட்டுக்குள்ளாக, பிசாசுடைய கட்டுக்குள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அவிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு அப்படின்னா ஜெபத்திற்கு உண்டு. அப்போ என்ன அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 16, 13 25 வசனங்களை வாசிங்க. புரியுதா? ஜபம். அப்ப இதெல்லாம் ஜபத்துக்கு செய்யும். ஜபம் ஊழியத்திற்கும் அவசியம், ஊழியம் செய்வதற்கும் சரி, செய்த பிற்பாடு சரி. அதே நேரம் நம்முடைய ஜபம் நம்ம நண்பர்களுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜபம் கட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். புரியுதா? அடுத்தது என்னது? நற்கிரியை. எத்தனாவது பாயிண்ட்? 11வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நற்கிரியைகள் இல்லையா? ரோமருக்கு எழுதின பவுல் எழுதின நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் எதுவும் முக்கியமா இருக்கு? நம்ம 10 காரியம் படிச்சோம் பாத்தீங்களா? 10 காரியத்தை பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா நற்கிரியையும் நமக்கு எதை கொண்டு வரும்? அப்ப நித்திய ஜீவனை அடைவதற்கு இந்த நற்கிரியையும் ஒரு முக்கியமான பங்கு. அப்பதான் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஊழியமும் செஞ்சாரு, நன்மையும் செஞ்சார். புரியுதா? அவரிடத்தில் நன்மை அல்லாமல் வேறொன்றும் காணப்படவில்லை. விசுவாசிகளிடத்திலும் நன்மை அல்லாமல் தீமை உங்களிடத்தில் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. எங்க தேடினாலும் நம்மகிட்ட என்ன தேடக்கூடாது? என்ன கண்டுபிடிக்க கூடாது? தீமை உண்டு என்று கண்டுபிடிக்க கூடாது. இது விசுவாசியுடைய குவாலிட்டி. புரியுதா? இவங்ககிட்ட தீமை இருக்க கூடாதுங்க. இப்ப நம்ம குறிச்சு பேசும்போது, இப்ப நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை குறிச்சு பேசுவாங்க இல்லையா? பேசுவாங்களா இல்லையா? இன்னாரா, ஓகே, கரெக்டா இருக்கும். விசாரிக்காமலே சொல்லுவாங்கல்ல. நம்மளெல்லாம் விசாரிச்சு நொங்க எடுத்துருவாங்களே. விசாரிக்காம சொல்ற அளவுக்கு நம்ம குவாலிட்டியா ஒர்க் பண்ணா ஓகே. இது யாரு? ஆவிக்குரிய உலகத்துல நான் இந்த விசுவாசி அப்படின்னா அவங்க கிட்ட தீமை காணப்படாது. இப்ப நம்மகிட்ட சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இல்ல, வந்துட்டே தானே இருக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம், கண்டிப்பா இது பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம சொல்லுவோம். பாத்தீங்களா? உங்களை எல்லாம் இல்லை, வெளியில. இப்ப மனைவி ஏதாவது ஒன்று சொல்லும் போது, ஏதாவது ரகசியமா நாங்கள் சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்? அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். சில நேரம் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க இல்லைன்னு சொன்னாலும் நம்பாதன்னு சொல்லுவேன். உங்களை குறிச்சு இல்லை, வேற. புரியுதா? அப்ப நம்ம இடத்துல என்ன காணப்படக்கூடாது? நம்மை குறித்து பேசும்போது தீமை உண்டென்று ஒரு காரணம் நம்மகிட்ட சொல்லக்கூடாது. எங்கேயுமே யாருக்குமே என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. நன்மை அல்லாது நம்ம இடத்துல வேற ஒரு காரியமும் வெளிப்படக்கூடாது. வாசிங்க யோவான் 5:29. நன்மை செய்கிறவர்களா? செய்தவர்கள். ஆமா, அது முக்கியம். 5:29 இல்லையா? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி. இங்க 2 பேர் கிளம்புவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? புறப்படுவார்கள். யாரெல்லாம் புறப்படுவா? எல்லாரும் எழும்புவாங்க. ஆனா எதுக்கு போவாங்க? நன்மை செய்தால் ஜீவனை அடையும்படி, தீங்கு செய்தால் ஆக்கினை தீர்ப்பு. அப்ப நித்திய ஜீவன்ல இது ரொம்ப முக்கியம். புரியுதா? அப்ப நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் நித்திய ஜீவன்ல என்ன கூட்டுது? நம்முடைய பெர்சன்டேஜ் கூட்டுது. புரியுதா? நித்திய ஜீவனுக்கு நம்ம பிரவேசிப்பதற்கு நம்முடைய நன்மைகள் என்ன செய்யுது? ஒரு சர்டிபிகேட்டா இருக்கு. நன்மை செஞ்சிருக்காங்க, உள்ள விட்டுருங்க. நம்மகிட்ட நன்மையே இல்லைன்னு வைங்களேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 10 பாயிண்ட் பார்த்தோம் இல்ல? 10 பார்த்தோம் இல்லையா? 10 காரியத்துல நான் பெர்ஃபெக்ட்டுங்க. ஆனா எங்கிட்ட என்ன இல்ல? நன்மை செய்வதோ தேடியும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா உள்ள போக முடியாது. புரியுதா? அப்ப நான் எல்லாம் செய்து நன்மை செய்யாமல் போனால், எல்லாம் செய்து அதோடு கூட நன்மையும் செய்வேன் என்று சொன்னால் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு அது எனக்கு எளிதாய் போகும். அப்போ நன்மை செய்ய வேண்டும். அடுத்து இன்னொரு வசனம், 2 வசனத்தை நான் சொல்லிட்டு போறேன். ரெஃபரன்ஸ் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 32 இருந்து
இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட், நன்மை செய்தவர்கள் நன்மை செய்யாதவர்கள். புரியுதா? இயேசு சொன்ன ஒரு ஓமை, செம்மறியாடுகளை வலது பக்கமாகவும் வெள்ளாடுகளை, ஆமா, நன்மை செய்யாதவர்கள் வெள்ளாடுகளாகவும் நன்மை செய்தவர்கள் செம்மறியாடுகளுமா இங்க ஆண்டவர் பிரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். சரியா? அடுத்தது இன்னொரு வசனம், மார்க் 10ஆம் அதிகாரத்துல 17 இருந்து ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அப்போ நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டி இருக்கு? அங்க ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் விட்டு, முதலா சொல்றாரு கற்பனைகளை கை கொள்ளும்பார். நான் எல்லாத்தையும் நான் சொன்னேன் பாத்தீங்களா, கற்பனைகள் எல்லாம் கை கொண்டிருக்கேன், ஆனாலும் ஒரு இடத்துல ஒரு குறை உண்டு. நீ என்ன செய்யறதில்ல? நன்மை செய்யறதில்ல. உபதேசத்தின்படி நான் எல்லாத்தையும் கை கொள்ளுகிறேன், ஆனா என்னிடத்துல என்ன காணப்படல? நன்மை செய்வதில்லை. அப்ப ஆண்டவர் சொல்வாரு உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று, அது அவனுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, துக்கத்தோடு திரும்பிப்பான். எதை இழந்து போனான்? நித்திய ஜீவனை இழந்து போன். அப்ப நன்மை செய்யாததுனால, எனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது வசனம் சொல்லுது. சரியா? அப்ப எனக்கு ஆண்டவர் நன்மை செய்கிற அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கார் என்று சொன்னால், என்னை உயர்வான நன்மைகளை தந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் நன்மை செய்யத்தக்கக்கூடிய சமயத்தில் செய்யாமல் இருக்கக்கூடாது. புரியுதா? யார் ஒருவர் நம்மிடத்தில் நன்மை எதிர்பார்த்து வரும்போது நீங்க நன்மை என்ன செய்யுங்க? தீங்கு மாத்திரம் செய்யாது. நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம் தான். புரியுதா? செய்ய திராணி இருந்து செய்யாமல் போவது. அடுத்தது கடைசியானது நித்திய ஜீவன். நம்ம ஆதார வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். எந்த வசனம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம். ஆமா, வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால், இதெல்லாவற்றையும் நம்ம கை கொண்டோமானால், இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நித்திய ஜீவன் உங்களுக்கு அளிப்பார். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பார், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பாராக.